தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 10/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோபு 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பெருமையுள்ளவனவை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்துவிடு. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. செருக்குற்ற எல்லாரையும் நோக்கிடு, வீழ்த்திடு, தீயோரை அவர்களிடத்திலே மிதித்திடு என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கேட்கின்றார், நமக்கு ஒரு ஆலோசனை கூறுகின்றார். நம்மிடை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமையுள்ளவர்களை, அகந்தையுள்ளவர்களை நாம் எப்படி அவர்களை நாம் கவனிக்கின்றோம்? அவர்களுடன் சேர்ந்து அவர்களைப் போல நாமும் செருக்குள்ளவர்களாக, அகந்தையுள்ளவர்களாக வாழ்கின்றோமா? பெருமையுடன் அவர்களுடன் சேர்ந்து நாமும் தலையை துலுக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? யோசித்து பார்ப்போம். கர்த்தர் அந்த பெருமையுள்ளவரை நாம் பணிய பண்ணி, அதாவது அவர்களுடைய இந்த பெருமையை இது தவறு என்று எடுத்து கூறி அவர்களை பணிய வைக்க வேண்டுமாம். நாம் அவர்களை சேர்ந்து அவர்களைப் போல் வாழாமல் அவர்களுடைய வழி தவறு என்று எடுத்து கூறி அவர்களை பணிய பண்ண வேண்டுமா பிரியமானவர்களே. அது மட்டுமல்லாமல் துன்மார்க்கரை அவருடைய ஸ்தலத்திலே மிதித்து விடு என்று கூறுகின்றது. அப்படி என்றால் ஒருவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் என்றால் அவனை திருத்த நாம் முயற்சிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவனை துரத்தி விட வேண்டும். அல்லது நாம் அவன் இருக்கின்ற இடத்திலேயே நாம் எட்டி கூட பார்க்காமல் நாம் ஒதுங்கி விட வேண்டும். பிரியமானவர்களே, என்ன செய்வது? அவன் தெரிந்தவனாக இருக்கின்றான், அவனால் எனக்கு பிரயோஜனம் இருக்கிறது என்று அந்த தீயோரை நாம் நம்முடைய வைத்து கொண்டோம் என்றால் அது நமக்கு சாபமாக அமைந்து விடுமா பிரியமானவர்களே. ஆகவே ஒருவன் தீய செயல் செய்கின்றான் என்று நாம் அறிந்து கொண்ட பின்பு அவனை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். அவன் திருந்த மாட்டேன் என்றால் அவனை விட்டு நாம் விலகிவிட வேண்டும். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரனை சகோதரியே, நாமும் இன்றிலிருந்து நம்மிடமும் பெருமையுள்ள குணங்கள் இருக்கவே கூடாது. நாம் ஒருவேளை நம்முடைய உற்றார் உறவினர் நண்பர்களுடைய அந்த பெருமையான குணம் நம்மிடம் காணப்படலாம். அதை நாம் அகற்றிவிட்டு நாமும் தாழ்மையாக வாழ வேண்டும். அந்த பெருமையுள்ளவர்களையும் அவர்கள் பண்ணுவது தவறு என்று அவர்களை திருத்த வேண்டும். இல்லையே அவரை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும். அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் 1000 தலைமுறை மட்டும் பிற நம்மை பெருமைப்படுத்தும் அளவிற்கு ஆசீர்வதிப்பார். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தை மூலமாக அப்பா, பெருமை உள்ள ஒரு மனிதனை கண்டால் அவனை தவறு என்று சொல்லி திருத்த முயற்சிக்க வேண்டும். அதே போன்று எங்களிடமும் பெருமை குணம் இருக்கக்கூடாது. அதே போன்று துன்மார்க்கரை அவர்களுடைய தவறை சுட்டி காட்டி திருத்த வேண்டும். இல்லையில் அவர்களை விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. எங்களிடம் பெருமையான குணங்கள் காணப்பட்டால் அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம். நாங்களும் தீயோரிடம் உறவு வைத்திருந்தோம் என்றால் அதற்காகவும் வருந்துகின்றோம். இனிமேல் நாங்களும் பெருமையை அகற்றுவோம். பெருமையுள்ளவர்களிடம் உள்ள அந்த பெருமை குணத்தை எடுத்துக்காட்டி அவர்களை தாழ்மையுள்ளவர்களாக வாழ நாங்கள் உதவி செய்வோம், முயற்சிப்போம். இல்லையே அவர்களை விட்டு விலகி விடுவோம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் தீர்மானம் செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிங்க. பெருமையை எடுத்து போட்டு தாழ்மை உள்ளவர்களாக எங்களையும் மாற்றுங்க. தீய குணத்தை எங்களிடம் விட்டு அகற்றுங்க. தீயோரை விட்டு எங்களை விலகி வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.